உங்களை மூடி ஒரு சில நிமிடம் ஆண்டோட பாதத்தில் நம்ம தாழ்த்தி 3 நேரம் கொண்டு போய் முழுமையாக 3 நேரம் கொண்டு போய் ஆண்டோட சவுண்ட் பிரசன்னத்துல கொஞ்சம் உங்களை கம்மியா தாழ்த்தி இருக்கு பிரதர். பிரியராஜ் பிரதர் சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கு. இப்போ ஓகே ப்ரோ. ஹalleluya. ஹalleluya. கண்களை மூடி ஒரு சில நிமிடம் ஆண்டோட பாதத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். முழுமையாக நம்ம வாழ்க்கையை ஆண்டோடத்துல எடுத்து கொடுத்து இது அந்த வேளையில வல்லமை நாவியானவரே எங்களை நிறைத்திருக்கின்றீரே எமக்கு நன்றி என்று சொல்லி உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. கண்களை மூடுங்க. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல முழுமையாக உங்களை அர்ப்பணிச்சு கொடுங்க. ஆண்ட இடத்துல முழுமையாக உங்களை அர்ப்பணித்து இந்த நிமிடம் இது ஆண்டவருக்குரிய நேரம். இது இந்த நாள், இந்த நேரம் நீங்கள் வந்திருப்பது ஆண்டவருக்குரிய நேரம். இது ஆண்டவர் உங்களோடு வாசம் செய்கின்றார் என்பது அவரோடு நீங்கள் இருக்கின்றீர்கள். இதோ 2 உள்ளங்களும் 2 பேரும் ஆண்டவரும் இதோ நீங்களும் இணைந்து இருக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. இந்த உன்னதமான நேரத்தில் உங்கள் முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்ட இடத்துல உன்னதத்தின் ஆவியானவரே எங்கள் மேல் அசைந்தாடும்படியாக செபிக்கிறோம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேலும் இந்த தெய்வீக வல்லமை அக்னியாய் பாயும்படியாக செபிக்கிறோம். இது அந்த வேளையில் ஆவியானவரே வார்த்தையின் ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றவர் நீர். வார்த்தையின் உண்மையை நீ வெளிப்படுத்துகின்றவர் நீர். அப்ப வார்த்தையின் ஆழத்தை நீர் வெளிப்படுத்துகின்றவர் நீர். இதோ இந்த வேளையில எங்கள் உள்ளங்களை நீ இதை பண்படுத்தி இதோ விதைக்கப்படுகின்ற விளைநிலமாக ஆண்டவரை ஒவ்வொரு உள்ளமும் விளைநிலமாக மாற்றப்பட்டிருப்பதற்காக நோக்க நன்றி செலுத்துகிறேன். உங்க தெய்வீக அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். என்று வாழ்பவரும் எல்லாம் வல்லவர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஓகே, நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணாமல் இருக்கிறீங்க. முடிஞ்சுன்னா வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த நேரம் ஆண்டவருக்குரிய நேரம். நீங்க ஆண்டவருக்கு என்று நீங்க இடத்த வச்சுட்டு இருந்திருக்கிறீங்க. ஒரு மணி நேரம் நம்ம ஆண்டவருக்கு முழுமையா நம்மளை அர்ப்பணித்து குடும்பத்தோட நம்ம அர்ப்பணித்து இந்த இடத்துல நீங்க ஒவ்வொருவரும் கடவுளோடு இணைந்து இருக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. ஆக முழு உள்ளத்தோடு நீங்க ஆண்டோடத்துல உங்களையும் உங்க குடும்பத்தை சமர்ப்பித்து இந்த இடத்துல வீடியோ முடிந்துனா வீடியோவை ஆன் பண்ணி ஓகே உங்களோட உள்ளம் கடவுளோடு இணைந்திருக்க, அவருடைய வார்த்தையோடு இணைந்திருக்க உங்களை அர்ப்பணித்து இந்த வேளையில ஒவ்வொருவரும் இணைந்து நாம் இந்த வேளையில ஆண்டோடத்துல செபிப்போம். சரியா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஓகே, ஒரு சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு சொல்லித்தரணும் ஆசைப்படுறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு நான் இதை குறித்து கடந்த வாரத்துல எனக்கு செய்தின்னு சொல்லி போட்ட உடனே ஆண்டவரை நான் எதை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே இந்த வார்த்தையை குறித்து நம்முடைய சகோதரி அந்த வார்த்தையை எடுத்திருக்கிறாங்க. யோவான் 11வது அதிகாரம் இறை வார்த்தை 33, 16வது அதிகாரம் 16 யோவான் 16வது அதிகாரம் இறை வார்த்தை 33 எடுத்தவங்க படிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். எடுத்தவங்க நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வார்த்தை என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து சீடர்கள்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஓகேயா? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? இதுல 2 காரியம் யோசிக்கணும். நமக்கு பூர்ணமான விடுதலை, முழுமையான விடுதலை எப்ப கிடைத்தது? ஓகே, ஒன்று தெரியணும். எப்ப கிடைச்சது முழுமையான விடுதலை? நமக்கு கம்ப்ளீட்டா எப்ப கொடுத்தாரு? ஜீசஸ் கல்வாரி சிலுவையில விடுதலை கொடுத்தாரு இல்லையா? நமக்கு எல்லாம் நிறைவேறிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் பார்த்துருக்கிறோம். இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறவா, அல்லது இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதா, அல்லது இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாகவா? எப்போ சொல்லப்பட்ட வார்த்தை? மரிப்பதற்கு முன்பாக. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த வார்த்தையில நீங்க மிகவும் தெளிவா கவனிக்க வேண்டிய வார்த்தை கடைசி வார்த்தை என்னது? உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, துணிவுடன் இருங்கள். அப்புறம் சொல்றாரு, நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம சொல்றோம் நமக்கு முழுமையான விடுதலை கிடைச்சிச்சு. எப்ப கிடைச்சதுன்னு சொல்றோம்? எப்ப கிடைச்சது? சிலுவை பாடுகளுக்கு பின்பாக, இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்பாக நமக்கு இந்த நிறைவான வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று எப்ப சொல்றாரு? அவர் பாடுபடுவதற்கு முன்பாகவே, அதுக்கும் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அன்னைக்கு சொல்லப்படல, அதுக்கு முன்னாடியே. இது தொடக்கத்துல இருக்கக்கூடியது என்ன இருக்கு? என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு. நானும் இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா என் வழியாய் கிடையாது, ஓகேயா, அவரில், இன் மீ அப்படின்னு தான் இருக்கும். என்னில் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு, அவரில் நாம் அமைதி காணும் பொருட்டு. நான் பழையதற்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எதை சொல்றாரு? நீங்கள் என்னில் அமைதி காணும் பொருட்டே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனா என்ன பண்றேன்? நான் வெற்றி பெற்றுட்டேங்கிறார். நான் வெற்றி பெற்றதுக்கும் இந்த துன்பத்துக்கு என்னது இருக்கு? உங்களுக்கு துன்பம் இருக்குன்னு சொல்றாரு, ஆனா நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்றாரு. இதுக்கு ரெண்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொல்றாரு நான் உங்களுக்கு துன்பம் உண்டு, துணியோடு இருங்க அப்படிங்கிறாரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு நான் வெற்றி பெற்றுட்டேன், நான் என்ன பண்ணேன்? நான் இந்த உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதே மாதிரி துன்பங்கள்ல நான் வெற்றி கொண்டு விட்டேன், நீங்களும் வெற்றி கொள்வீங்க, நான் துணிவோட இருக்கேன், ஆனா என் வழியா தான் நீங்க அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும் என்ன வார்த்தை, எதுக்காக ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு சொல்லி. அது சொல்றாரு, நான் இந்த உலகத்தை வெற்றி கொண்டு விட்டேன். எப்படி வெற்றி கொண்டேன்? நான் தந்தையோடு இணைந்து வாழ்ந்தேன், தந்தையோடு இணைந்து நடந்தேன், தந்தையோடு இருந்தேன், தந்தையோடு பயணித்தேன், தந்தை சொல்வதையே சொன்னேன், தந்தை சொல்வதையே செய்தேன். அவர் சொன்னதை தவிர வேற எதுவும் சொல்லவில்லை உங்களுக்கு. அவர் சொன்னதை தவிர வேற எதுவும் செய்யவில்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் என் தந்தையின் விருப்பத்தின்படி அமைக்கின்ற பொழுது நான் இந்த உலகத்தை வெற்றி கொண்டு விட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு, சரியா? நான் தந்தையோடு பயணித்தேன், என்னுடைய பயணம் முழுவதுமாக தந்தையோடு இருந்தது. நான் தந்தையோடு, விண்ணக தந்தையோடு இருந்தேன். என்னுடைய பயணம் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அவர் விரும்பியவாறு என்னுடைய பயணம் இருந்தது. ஆகவே நான் வெற்றி கொண்டேன். ஆகவே என்ன பண்றாரு? எப்படி வெற்றி கொண்டாரு? அவரை தந்தை பிடிச்சி பாலைவனத்துல ஒரு 40 நாள் தள்ளி போட்டு 40 இரவு 40 பகலும் அவர் சோதனைக்கு உள்ளாகும்படியாக அவரை அங்கே போடுகின்றார். அங்கே கொடுக்கப்பட்ட அனைத்தும் டெம்டேஷன், ஓகேங்களா? சோதனை என்று சொல்லக்கூடியது டெம்டேஷன், ஓகேயா? பாவ வழிகளில் கொண்டு அவரை சிக்க வைக்கக்கூடிய அனைத்து வகையான போராட்டங்களையும் அவர் சந்தித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா என்ன பண்ணாரு? அந்த 40 இரவு 40 நாள் போராட்டத்தை பார்த்துட்டு இருக்கல, என்னென்ன பாவம் வரப்போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கல, அவர் பார்த்துக்கிட்டு இருந்தது தந்தைய, அவர் பேசிட்டு இருந்தது தந்தைகிட்ட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் எது இருக்க, அடுத்து என்ன சோதனை வரப்போகுது, அடுத்து எனக்கு என்ன போராட்டம் வரப்போகுது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் அனைவரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ இப்பதான் ஒண்ணு முடிஞ்சு அடுத்து எனக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். மக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஓகே இப்பதான் 1ல இருந்து நான் வெளியே வந்திருக்கேன், இனி அடுத்து என்ன வரப்போதோ தெரியல. தேர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். அவங்க எதையோ எதிர்பார்ப்பது போல என்ன பண்றாங்க? சோதனையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அதிக பேர் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் நிறைய இடத்துல பார்க்கக்கூடியது சோதனைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து சொல்லல நீங்க சோதனை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லி, சோதனையை வெற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் உலகின் மீது வெற்றி கொண்டேன், நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தேன், நீங்களும் இந்த உலகில் வெற்றி கொள்ள வேண்டும். அவர் சொல்லல, அந்த முன்னாடி சொல்ல, நான் வெற்றி கொண்டுட்டேன் அதனால உங்களுக்கு நான் வெற்றி கொள்ள வைப்பேன்னு சொல்லல. நான் எப்படி வெற்றி கொண்டேன் என்று உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்ப நீங்க செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், நேற்றைய தினத்துல ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை அவருடைய குடும்பத்துல வேறொரு நபருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம், அவருடைய சகோதரர்கிட்ட குடும்பத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே, எனக்கு ஒன்றும் கிடையாது, என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைவே கிடையாது. ஏனென்றால் சொல்லுகின்றது, அவர்கள் இவரிடத்துல அப்படி நான் சொல்லின்ற பொழுது ஏதாவது கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தோடு
அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், அவங்களுக்கு அந்த அவசியமே இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடன், அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை இருக்குது, நல்லா எல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் வீட்டுக்குள்ள அவங்க எல்லாத்துட்டையும் பேசும்பொழுதெல்லாம் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, யார் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யார் என்ன உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, இப்படியே சொல்லக்கூடிய. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் என்ன, ஒரு போராட்டம் வருகின்ற பொழுது ஓடி போய் கோயிலுக்கு போகணும், அந்த தியானம் இந்த தியானம், பல தியானங்களுக்கு போயிட்டு வந்துட்டு ஓகே போன உடனே எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இனிமேல் நாங்கள் தியானத்துக்கு போக மாட்டேன். என்ன நான் பண்ணுவேன், அடுத்து என்னுடைய பாத யாத்திரை, நான் இந்த கோயிலுக்கு 13 வாரம் போவேன், அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிலும் போவேன், இதுக்கு இப்படி போவேன், அடுத்த ஒரு முயற்சி. ஏன், நான் கேட்டது உடனே கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையிலே அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அநேக மக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் பார்த்தவர்கள் அநேக மக்கள், நானும் அந்த சூழ்நிலையிலிருந்து வளர்ந்து வந்தவன் தான். அந்த சூழ்நிலை பார்த்து அந்த சூழ்நிலைகளோடு இணைந்து இருந்து வளர்ந்து வந்தவன் தான் நானும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அதை பிடித்து கொண்டு அதில் பயணிக்கின்ற பொழுது தான் நாம் வெற்றி கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு இறைவார்த்தையின் வழியாக நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சொல்லித் தருகின்ற பொழுது அதை நாம் உள்வாங்குகின்றது மட்டும் இல்ல, அதை பற்றி பிடித்து நடக்கின்ற பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த முயற்சியில நாம் வெற்றி கொள்வதற்கான வழிகள் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இல்லைன்னா என்ன பண்ணும் தெரியுமா, ஒவ்வொரு நேரம் இந்த போராட்டம் நம்மளை விட்டு ஒரு நாளும் போகாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதாவது சொல்றேன், நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த மாதிரி தயவு செய்து பேசாதீங்க, இந்த மாதிரி தயவு செய்து நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு பெரிய ஒரு, அதாவது உங்க பிரச்சனை மாற முடியாத ஒரு சூழ்நிலை கிடையாது, எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்க இருக்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, நீங்க கடவுளோடு பயணிங்க, கடவுளோடு நீங்க இது பண்ணுங்க, அந்த இதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம அந்த மனநிலையில் இருந்தோம்னா யோசிப்பதற்காக கடவுள் இன்றைக்கு அழைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் துன்பம் உண்டு. எப்படிப்பட்ட துன்பம் உண்டு? ஓகேயா. இன்று ஏகப்பட்ட மக்கள் துன்பங்கள் என்ற உலையில் பாடுகின்றவர்களே, எந்த மாதிரி துன்பம் என்றால் டெம்ப்டேஷன்ல விழுந்து அதுல அடிப்பட்ட மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். சோதனை என்று சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த 40 நாளும் அவர் என்ன பண்றாரு, ஜெபம் சொல்லி எல்லாத்தையும் வெற்றி கொண்ட பின்பு, லூக்கால நீங்க படிக்கின்ற பொழுது 4வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், சொல்லப்படுகின்றது அந்த சோதனையெல்லாம் மேற்கொண்டு அவர் வருகின்ற பொழுது அவர் தூயாவின் வல்லமை பெற்றவராக இருந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், சாத்தான் அவரை விட்டு அகன்றது, தகுந்த காலம் வரும் வரையிலும் அவரோடு நெருங்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். தகுந்த காலம் வரும் வரையிலும் அவரை விட்டு விலகி சென்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ சோதனைகளை நாம் மேற்கொள்ள 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 சாத்தான் நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருப்பான். எப்படிப்பட்ட சோதனை? டெம்ப்டேஷன் என்ற சோதனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா வகையான டெம்ப்டேஷன்லயும் நீங்க வெற்றி கொள்ள சாத்தான் நம்மளை விட்டு தூரம் ஓடிட்டே இருப்பாங்க, நெருங்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம டெம்ப்டேஷன் என்ற ஒரு சோதனையில நமக்கு உள்ள வருகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு சகோதரி அருமையா சொன்னாங்க, தொடக்கத்துல என்ன சொன்னாங்க, தொடக்கத்துல சகோதரி சொன்னது, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்ததுன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி இருப்போம், அப்படித்தானா? அப்ப நாம இருக்கக்கூடியது, நம்ம வீட்டுக்கு யார் வரப்போறா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கெஸ்டா அல்லது இயேசு கிறிஸ்து உங்களோட வீட்டுல ஒரு உறுப்பினரா? ஓகேயா. கெஸ்டா ஏத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கெஸ்டா வந்துட்டு போயிடுவார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கெஸ்டா தான் வாங்கி கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். கெஸ்டா ஏத்துட்டீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க, அவங்க வேலை முடிஞ்சோன்னா அவங்க போயிட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து வருவார், ஆண்டவரே தேவனே நான் கஷ்டத்துல உட்காந்துருக்கேன், ஆண்டவரே வாங்க ஆண்டவரேன்னா வந்துருவாரு. அது முடிஞ்சோடனே அவர் எங்க இருக்கிறாரு அது தெரியாது, அவர் போயிடுவார். எங்கே? வீட்டை விட்டு அவரு கிளம்பி போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு கெஸ்ட் அவசியம் இல்லை நம்ம வீட்டுக்கு. இயேசு கெஸ்டோ கூப்பிடக்கூடாது, இயேசுவை வீட்டின் எஜமானனாக கூப்பிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு எப்படி கூப்பிடணும்? நம்முடைய வீட்டுக்கு எஜமானராக கூப்பிடணும், ஓனராக கூப்பிடணும். ஹி இஸ் த ஓனர். அவர் தான் எனக்கு தலை. அந்த நோக்கத்துல நாம் அவளை கூப்பிடுகின்ற பொழுதுதான் நாம் இப்படிப்பட்ட டெம்ப்டேஷனை ஈஸியாக கூப்பிட்டு என்ன பண்ண முடியும், எதிர்த்து நிற்க முடியும். சொல்றாரு, நான் உலக வெற்றி கொண்டேன். எப்படி வெற்றி கொண்டேன்? நான் தந்தையோடு இருந்தேன். உன்னால முடியுமா? உன்னால செய்ய முடியாது. என்னால் அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றார், என்னால் அன்றி உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் உன்னோடு இல்லை என்றால், நீ என்னுள்ளும் என் வார்த்தை உன்னுள்ளும் இல்லை என்றால் உன்னால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். தனிமையாக நீ போராடி ஒரு காரியமும் உன்னால பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஹalleluya. இந்த காரியத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது எனக்கு கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா? அவர் சொன்ன வார்த்தை வந்து இயேசு கிறிஸ்து தண்ணியுமே நடக்கின்ற பொழுது பேதுரு தண்ணியுமே நடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் கொடுத்தார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த ஒரு நிகழ்வுல ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அநேக நேரம் நம்ம இந்த வசனத்தை படிச்சிருப்போம். ஆனா எனக்கு அவர் புதுசா ஒரு ஆங்கிள் சொல்லி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்க 3 புத்தகத்துல இந்த இதை குறிச்சு எழுதியிருக்கோம். 3 சுவிசேஷ புத்தகத்துல இதை குறித்து இருக்கும். மத்தேயு எழுதியிருப்பாரு, மார்க் எழுதியிருப்பாரு, யோவான் எழுதியிருப்பாரு. இந்த 3 பேரும் அதுல எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க 3ஐயும் ஒன்னா படிச்சு பாருங்க. உங்களுக்கு வீட்டுல போய் உட்கார்ந்து பாருங்க. ஓகே. இயேசு கிறிஸ்து கடல் மீது தண்ணி மீது நடந்து போன காரியத்துல முதலாவது ஒரு கேள்வி மட்டும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள டீட்டெயில் உள்ள போலாம். இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டாரா இல்லையா? பேதுரு தண்ணீரை கூட்டு போயிட்டு திரும்ப அவங்க உள்ள போயிட்டு திரும்ப அவர் வர்றார், படகுக்கு வர்றாருலையா கூட்டிட்டு வரும் பொழுது அங்க காற்றையும் கடலையும் அவர் கடிந்து கொண்டாரா இல்லையா? அன்மியூட் பண்ணி சொல்லலாமே. என்ன மியூட் பண்ண முடியலையா? பண்ணலாமே. பிரைஸ் தி லார்ட். அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. காற்றையும் கடலையும் அவர் கடிந்து கொண்டாரா இல்லையா? எல்லாம் பைபிளை தேடக்கூடாது. நான் கேட்ட கேள்வி பார்க்காம சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லணும். கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டார். வெரி குட். ஓகே, நம்ம இப்போ உள்ளவே பார்க்கலாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக பாருங்க, நீங்க மார்க்ல பாத்தீங்கன்னா அழகா தெரியும், இயேசு கிறிஸ்து அவர்களை அக்கறைக்கு போகும்படியே அனுப்பிவிடுவார். இப்போ இது ஒரு அற்புதம்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு 5000 பேருக்கு உணவு கொடுத்த பிறகு அந்த அற்புதம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து மக்களை போக சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, செபத்துக்காக தனியாக மலைக்கு போவாரு. மலைக்கு போயிட்டு இருக்கும்பொழுது எதிர்காற்று பலமாக வீசுன்றபடியால் இவங்க வந்து தண்டு வலிப்பதற்கு அவர் பயணத்தும் தடைப்படுவது அவர் எங்க இருந்து பாக்குறாரு, அங்க ஜெபத்துல உட்கார்ந்துருக்கிறவர் பார்த்துட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஓகேயா? அப்போ ஜெபத்துல உட்கார்ந்துருக்கிறவர் பார்த்துட்டு இருக்கிறார். பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, சரிதானா, இவங்க என் பிள்ளைங்க இதை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வந்து என்ன பண்றாரு, கடல்ல நடந்து வர்றாரு. இப்ப இவங்களுக்கு இங்க போராட்டம், இவங்களுக்கு ஜீசஸ் இருந்த மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. இப்போ காத்து பயங்கரமா அடிக்குது, எதிர்காத்து அடிக்குது, இவங்களால போக முடியல. இவங்க மனநிலை எல்லாம் எங்க இருக்குது, இந்த இடத்துல இருந்து எப்படியாவது வெளியே போகணும், நமக்கு ஆபத்து இருக்குங்கிற எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இவங்க தண்டு வலிக்க முயற்சி பண்ணி அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா வகையான போராட்டத்தையும் பண்றாங்க. அங்க ஜீசஸ் வர்றாரு, பார்த்தோன்னே கதறாங்க எல்லாம். விடிய காலம் ஒரு 3 மணி அளவுக்கு மேல அந்த பக்கத்துல இருட்டாறையில அந்த இதுல வரும்பொழுது எல்லாரும் கதறாங்க, பேய் வருது பேய் வருதுன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்ப பயப்படாத, நான் உன்னோட தான் இருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி, இருந்தாலும் ஒரு ரீகாப்புக்காக அது சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு தொடர்ச்சிக்கு கிடைக்கிறதுக்கு சரியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ அவர் என்ன சொல்றாரு, எப்ப நான் தான் இருக்கிறேன் பயப்படாதுன்னு சொன்ன உடனே மத்தேயுல பார்க்கணும். மத்தேயுல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, பேதுரு உடனே சொல்றாரு, ஐயா நீர் தான் என்றால் நானும் உண்மையை தண்ணி மேல் நடந்து வர எனக்கு கட்டளை கொடும். அவர் சொன்னார், வா. உடனே அது தெரியும், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதனாலதான் ரொம்ப டீட்டெயில உள்ள போகல. ஓகே, அவர் போறாரு. போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை வருது, பெரிய அலை வருது. அங்க வந்து டொபுக்கடின்னு தண்ணிக்குள்ள போறாரு. பிரைஸ் தி லார்ட். என்ன பண்றாரு, தண்ணிக்குள்ள போனோன்னா, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, ஓடி போய் அவர் கையை பிடிச்சு தூக்கி ஏ வா அப்படின்னு சொல்லி திரும்ப படகு கூட்டு வர்றார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த நிகழ்வுல பேதுரு வந்து தண்ணிக்குள்ள போகக்கூடியது நிலையில தான் இன்னைக்கு 2 வகையான கிறிஸ்தவ மக்களுடைய நிலை எனக்கு ஒப்பிட்டு கொடுத்தார். இந்த சம்பவமும் இன்னொரு சம்பவமும், ஏற்கனவே ஒருத்தர் ஜீசஸ் படகுல தலையை வச்சு தூங்கிட்டு இருப்பார், நல்லா தலையணை வச்சு நல்லா போயிட்டு இருக்கும். அதுக்கும் இதுக்கு ஒரு ஒப்பிட்டு ஒரு இது கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த பக்கம் போறதுக்கு எனக்கு நேரம் இருக்குமா தெரியல, முதல்ல இதை கிளியர் பண்ணிடலாம். இப்போ கிறிஸ்துவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு அநேக மக்கள் கிறிஸ்துவ வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், கிறிஸ்துவ கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் நம்புகின்றோம், நிறைய இடங்கள்ல செய்தி கேட்கிறோம், வார்த்தையை நம்ம உள்ள வாங்குறோம், நமக்கு வார்த்தையோட கிறிஸ்துவோடு பயணிக்கணும்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்றோம், பயணித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பயணம் வந்து எப்படி இருக்குது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய பயணம் நடந்து கொண்டு இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இப்ப என்ன ஆகுது, இடையில வந்து அவங்களுக்கு காற்று வருகின்றது, ஒரு சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அவர் அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளாக இறை வார்த்தை என்ற ஒரு பொக்கிஷம் இருப்பது மறந்து போகின்றது. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்குள்ளாக கடவுள் ஜீசஸ் நம்மோடு இருக்கிறாருங்கிற எல்லாமே மறந்து போகும்.
இப்போ உண்மையாகவே கடவுள் வருகின்ற பொழுது கூட என்னவா தெரியுது, அது ஏதோ ஒரு பூதம் வருகின்றது போல தெரிகின்றது. பிரைஸ் தி லார்ட். முதல்ல நம்ம கடவுளுடைய நம் பயணிக்கின்ற பொழுது, நாம் ஒரு மகிழ்ச்சியான பயணத்துல போயிட்டு இருக்கும் பொழுது, எதிர்காற்று வருகின்ற பொழுது, அந்த காற்றின் வலுவை பார்த்து, அந்த காற்று அந்த பிரச்சனையுடைய அழுத்தத்தை பார்த்து, நமக்கு எதிராக வரக்கூடிய அந்த பிரச்சனை அழுத்தத்தை பார்த்து நம் உள்ளம் உடைந்து கொண்டிருக்கின்றது. இப்ப என்ன நடக்குதுன்னா, வெவ்வேறு மக்கள் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? என் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு, அதனால என் பிள்ளைக்கு இப்படி போயிடுச்சுது, இது நடந்தது, அதனால இந்த மாதிரி என் குடும்பத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சுது. இப்போது இதே போல ஒரு சூழ்நிலை நமக்கு வருகின்ற பொழுது, இவர்கள் எண்ணம் எல்லாம் எங்க போயிருது? இறை வார்த்தையை விட்டு விலகி, அந்த குடும்பத்தில் இப்படித்தான் சொன்னாங்க, அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாரு, அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்படி சொன்னாங்க, இது சொல்லும்போது இப்படி சொன்னாங்க, ஐயோ எங்களுக்கு இப்படி ஆயிருமோ. பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட பயம் வருது? ஐயோ எனக்கு இப்படி ஆயிருமோ. ஹல்லேலூயா. அன்னைக்கு அநேக கிறிஸ்தவர் நேற்றைய தினத்தில் நான் சர்ச்சில் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரர் சொன்ன வார்த்தை இதே தான், எக்ஸாக்டா. அதை கேட்டுட்டு ஒரு சகோதரி அப்படியே என்னது, ஐயோ எங்க வீட்லயும் இதே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். என்ன இருக்குது? எங்க வீட்லயும் இதே தான் இருக்குது. அந்த சகோதரர் சொன்ன பிரச்சனையை இவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஐயோ எனக்கும் இதுவும் அப்படி ஆயிருமோ, இந்த பிரச்சனை எங்க வீட்டுக்கு இதுக்கும் வந்துருமோ. பாருங்க, சாத்தா எப்படி கொண்டு வந்து உள்ள போடுறான். இதுல இவங்க எல்லாம் சகோதரிகள்லாம் எப்படி பண்ணுவாங்க? ஆலயத்துக்கு போகக்கூடியவங்க, வார்த்தையை கேட்கக்கூடியவங்க, சரிதானா, பிரைஸ் வர்ஷிப் நடத்தக்கூடியவங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் வர்ஷிப் நடத்தக்கூடியவங்க, இப்படிப்பட்ட சகோதரர்கள் நமக்குள்ளாக இருக்கும் பொழுதே, இந்த வார்த்தை ஒருவன் கொண்டு போடுகின்ற பொழுது, அந்த இடத்தில் எனக்குள்ள இறை வார்த்தை மறந்து போச்சு. என்னுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி பார்த்து என்ன பண்ணுது, அங்க போய் இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நாவில் அவர்களை அறிக்கையிட வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார் அறிக்கையிட வைக்கிறது? தீயவன் நாவல் அறிக்கையிட வைக்கிறான். என் குடும்பத்திலையும் என்னுடைய வீட்லையும் என்னுடைய சுச்சுவேஷன் இப்படி ஆயிருமோ. நான் சம்பவத்தை சொல்லலை, ஏன்னா அது யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, வேண்டாம் அப்படிங்கிறக்க அந்த சம்பவம் என்ன வார்த்தை ஏதோ சொல்லி பேசல. பட் இதுதான் இன்றைய உலகத்தில் மக்கள் ஒவ்வொருவரும் நாம் வெளியிலிருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். நாம் கிறிஸ்துவோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, கிறிஸ்துவ வார்த்தையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அங்கே நம்மை தள்ளிவிடக்கூடிய ஒரு தடைக்கல்லாக வந்து நிற்பது இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளை என்ன பண்ணுதுன்றது குதறி குழப்பி மண்டை போட்டு குழப்பி அதுல இருந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணி அந்த பயத்தின் வழியாக நம்மை கடவுளிடத்தில் பிரிக்கின்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனாலதான் என்ன பண்ண முடியல, இவங்களுக்கு எதை பார்த்தாலும் அடுத்து பயம், எதை பார்த்தாலும் அவங்களுக்கு பயம். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, துணிவோடு இரு, தைரியமா இரு, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த ஜபங்களுக்கு ஓடி வரும்போது அப்பதான் கடவுள் அதான் கொடுக்குறார், எம்மா துணிவோடு இரு, ஐயா நீ துணிவோடு இரு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஏன் கலங்குகிறாய், என்னுடைய கை மணியில நீ எப்படி இருக்கிறாய், ஒரு அழகிய மணிமுடி மாதிரி நான் உன்னை வச்சிருக்கிறேன், என்னுடைய கண் வெளி போல நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படி சொன்னா ஒரு பூஸ்ட். அந்த பூஸ்ட் தான் பேதுருக்கு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே டக்குன்னு ஆண்டவரை நானும் ஓடி வர்றேன் ஆண்டவரேன்னு வந்தார். அந்த பூஸ்ட் அவருக்கு வந்துச்சு டக்குன்னு, கண்ணின் மணி போல இருக்கிற ஆண்டவரே, ஓ நான் என்ன தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார், என் கடவுள் என்னோட இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்கின்றது, நான் என்ன பண்ணுவேன், எழுந்து நடப்பேன். இது அடுத்து ஸ்பிரிச்சுவல் லெவல்ல அடுத்த நிலையில் உள்ளக்கூடிய மக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க, உடனே ஆஹா இப்போ என்னோட இடத்துல கடவுள் இருக்கிறார், நான் என்ன பண்ணுவேன், இப்போ எடுத்து ஜம்ப் பண்ணி போவேன், ஐ ஆம் ரெடி டு ஜம்ப் நவ். எந்த இடத்துல இருந்து அது கடல் எவ்வளவு பெரிய ஆழம் அது எனக்கு கவலை கிடையாது, என் ஆண்டவர் சொல்லிட்டார்ல நான் நடப்பேன். நடந்தார், சூப்பரா நடந்து போயிட்டு இருந்தார். என்னாச்சுது, இதுதான் நிறைய மக்கள் நமக்கு கிறிஸ்தவத்தில் சொல்லுவாங்க, ஆண்டோட்ட நெருங்கி வர நெருங்கி வர நெருங்கி வர போராட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுட்டு ஓடிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய என்னுடைய காதுகளினால் நான் கேட்ட ஒரு சில இது மனதுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். என்ன பண்றாங்க, கடவுளோடு பயணித்து வந்து கொண்டு இருப்பார்கள், கடவுள் போன உடனே ஆசீர்வாதம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, அருமையா இருக்குது, சூப்பரா இருக்குது, ஜபத்து போகலாம், அந்த ஜபத்து போகலாம், இதுல போனா நல்லா கிடைக்குது, வந்துட்டே இருப்பாங்க, பயணம் நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு என்ன ஆகும், வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பூகம்பம் வரும், டாக்குன்னு ஒரு பிரச்சனை வரும். பேதுருக்கு சைடில் ஒரு பெரிய அலை எழுமுனது போல என்னாச்சுது, பூகம்பத்தை பார்த்த உடனே இங்க நடந்த எல்லாம் போச்சு. எல்லாமே ஒன்றும் தெரியாதபடி அவர்கள் அணைந்து போகின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இது கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வந்து அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இறை வார்த்தையோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நபர்கள் அங்க போயிட்டு அந்த இடத்தில் ஒரு பெரிய அதை விட ஒரு பெரிய பூகம்பம் வந்தோடனே டொபான்னு என்ன பண்றாங்க, ஐயோ நான் செத்தேன், முடிஞ்சு போச்சு. அநேக மக்கள்
இப்படி சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகின்றார்கள். அநேக பேர் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை, ஒரு சில நபர்கள் மட்டும்தான் ஆண்டவரை காப்பாற்றும். அநேக மக்கள் என்ன பண்றாங்க, போதும் இனிமே இந்த ஜெபத்து கோயிலுக்கு போனால் எனக்கு பிரச்சனை ஜாஸ்தி வருது, அதனால நான் கோயிலுக்கு போகாமல் இருந்துடுறேன். சும்மா பழக்கமாக போனோமா, திருப்பி கோயிலுக்கு பூசை போனோமா, ஏதோ ஜெபமாலைக்கு போனோமா, இது பண்ணோமா, அதோட போதும். எனக்கு இந்த ஜெபத்துக்கெல்லாம் போயிட்டு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட நிறைய பேர் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். நிறைய மக்கள் ஜெபத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை விட ஒரு பெரிய சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அதில் நிலைத்து நிற்க முடியாமல் அவர்கள் மூழ்கின்ற பொழுது ஆண்டவரை காப்பாற்றும் என்று ஆண்டவரிடத்தை கூப்பிடுவதற்கு பதிலாக மாறாக அவர்கள் ஐயோ நான் தொலைந்து போனேன் என்று சொல்லி இது இடத்தை விட்டு விலகி போன மக்கள் அநேக பேர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணணும், போராட்டங்கள் வருகின்ற பொழுது ஒருவேளை விழுந்தாலும் எங்க பிடிக்கணும், ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றும் என்று கரத்தை அவரிடத்துல நீட்டுகின்ற பொழுது தான் அவர் நம்முடைய கரத்தை பிடிப்பார். அவர் கரத்தை பிடிக்காம நம்ம கையை உள்ள வச்சுக்கிட்டோம் வைங்களேன், என்ன ஆகும், நம்ம உள்ள போவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் தூக்கி கூட்டு வர்றார், திரும்பவும் அதே பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை மத்தியில் தான் கூட்டு வர்றார். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும், அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. இதுவரைக்கும் பிரச்சனை போயில்லை. போட்ல வந்தாங்க, தண்டு வலிச்சிட்டு இருந்தாங்க, பிரச்சனை போகல. ஓகேயா? ஜீசஸ் என்ன பண்ணியிருக்கணும், வந்தோடனே அமைதியாரு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? என் மக்களை ஏன் துன்பப்படுத்துற, நீ கஷ்டப்படுத்தாத, அமைதியாருன்னு வந்தோன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அது சொன்னாரா உடனே? ஜீசஸ் என்ன பண்ணியிருக்கணும், அங்கேருந்து எங்க மலையில உட்காந்து பாக்குறாரு, என் பிள்ளைங்கள்லாம் தண்டு வலிக்க கஷ்டப்படுறாங்க, என்னுடைய சகோதரர்கள் தண்டு வலிக்க கஷ்டப்படுறாங்கன்னு அங்கேருந்து இறங்கி வந்தவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கணும், பேசாம இரு சொல்லிக்கணுமா இல்லையா? அவர் சொன்னாரா? சொல்லல, ஒரு வார்த்தை சொல்லல. பிரைஸ் தி லார்ட். கவனிக்கணும், ஜீசஸ் சொல்லல. அந்த பிரச்சனைக்குள்ளதான் இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. பிரச்சனை சுத்தி தான் உட்கார்ந்துட்டு இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போ இங்க இருந்த சீடர்கள் என்ன பண்ணாங்க, ஜீசஸும் பேதுரும் பார்க்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆஹா, தேவன் வந்துட்டார், கடவுள் எனக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருந்துச்சு. இப்போ பிரச்சனையை அவங்க பார்த்துட்டு பயந்துட்டு இருந்தாங்களா? ஒரு பயம் கிடையாது. ஏன்னா ஜீசஸ் இருக்கிறாரு, ஜீசஸ் வந்துட்டாரு, ஹி இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இவர்களை பார்த்து இந்த பயணம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நீங்க மூன்றையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரியும். சரிங்களா? மத்தேயில உங்களை அதிகாரம்லாம் சொல்லலைன்னு நினைக்கிறேன், நான் கடைசியில் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இவருக்கு பயணம் இப்ப என்ன நடக்குது, 3 பேருக்கும் இவர்களோட பயணம் போயிட்டு இருக்குது, அது சம்பவமும் நடந்துட்டு இருக்கு, பயணம் நடந்துட்டு இருக்குது, சம்பவமும் நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்வுகளும் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு, ஆனா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்ப யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஜீசஸ் பேதுரை பிடிச்சு கைப்பிடிச்சு அவரும் திரும்ப கூட்டு போறார். ஐயா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு படகு கூட்டு வர்றார். கூட்டு வந்த உடனே நம்ம இனிமே இறைவார்த்தை போகலாம். சரியா? ஓகே. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 ஒரு ஆள் எடுங்க. அப்புறம் மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 45 எடுங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 6, அதுல 5 இருந்து 21 வரைக்கும் உள்ள சம்பவங்கள். ஓகே. இதுல நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மார்க்ல 6:45 இருந்து 52 வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகள் இதெல்லாம். ஓகே. இப்போ 3 வசனத்தை நீ கடைசி வசனத்தை நீங்க கொஞ்சம் திருப்பி படிக்கணும். சரியா? 3 வசனத்தை படிக்கணும். ஏன்னா நேரம் கிடையாது, அதனால ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவத்தை என்னால் பார்க்கறதுக்கு போக முடியுமா தெரியாது. அதனால இப்போதைக்கு இந்த 3 சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே. இதுல மத்தேயு எடுத்தவங்க, ஓகேயா, நீங்க மத்தேயு இல்ல மார்க்ல எடுங்க. வசனம் தொட்டேன். ஓகே. அதுல கடைசி வசனம் சொல்லப்படுது 51வது வசனம். மத்தேயு 14:25 பிரதர். மத்தேயு 14:20. ஓகே. இப்ப 51 படிங்க. மார்க் 6வது அதிகாரம் 51வது வசனம். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார், காற்று அடங்கியது, அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஓகே, போகும். பிரைஸ் தி லார்ட். இப்போ வார்த்தை நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து படகில் ஏறினார், காற்று அடங்கி போனது. மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துல பார்க்கலாமா? மத்தேயுல பாத்தீங்கன்னா அதுல வசனம்
31 32. இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. Praise the Lord. ஓகேயா? அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. அங்கே என்ன சொல்றாரு? அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. ஓகேயா? இப்போ யோவான்ல போனீங்கன்னா, யோவான்ல நீங்க பார்க்கும் பொழுது 6வதுல 21. அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆமென். இப்ப என்ன சொல்லுது இறைவார்த்தை? அவர்கள் படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள், ஆனால் என்னாச்சுது? படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடத்துக்கு. அப்படின்னா என்னாச்சு? நீங்க ஏத்துனாங்களா ஏத்துலையா? ஏத்துனாங்களா ஏத்துலையாங்கிறத நீங்க முதல் 2 அதிகாரத்தில் படிச்சிட்டீங்க. ஓகே, அவர் ஏறுறாரு. ஏறையும் அவங்க எங்க நிக்கிறாங்க? இப்போ கடல் கரையில இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரச்சனை இருந்துச்சா? கடைசி வரைக்கும் இருந்துச்சா பிரச்சனை? பிரச்சனை கடைசி வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? கடைசி வரைக்கும் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் உள்ள ஏறினாரு. அங்க போய் நின்று காற்றே அமைதியாயிரு, கடலே இறையாதே சொல்லல. இது விசுவாச வாழ்க்கையின் 2வது பயணம். முதல் பயணத்துக்குள்ளதை இப்ப கம்பேர் பண்ண முடியாது, நேரம் இல்ல. சரிதானா? நம்ம இருக்கக்கூடிய படி இப்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடுத்த நிலையில, உயர்ந்த நிலையில நம்ம நின்று கொண்டிருக்கின்றோம். ஓகேயா? தொடக்க கிறிஸ்தவர்களாக அல்ல, தொடக்க கிறிஸ்தவர்களுக்கு தான் முத காரியம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் உள்ள ஏறி வந்த உடனே போச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உள்ளுக்குள்ளாக வைத்துக்கொண்டு நீங்கள் பயணம் செய்கின்ற பொழுது, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அவரை விருந்தினராக அல்ல, மாறாக எப்பொழுதும் உங்களுடைய குடும்பத்தின் தலைவராக வைத்து நீங்கள் பயணிக்கின்ற பொழுது, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் நடந்து போவீர்கள். ஒரு பயம் இருக்காது, ஒரு குழப்பம் இருக்காது. எல்லா இடத்திலும் ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆண்டவர் மீது நம்பிக்கை நீங்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சும்மா சொல்லல, இன்னைக்கு சிஸ்டர் சகோதரி சொன்னாங்க. எப்படி பண்றோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் நீதிமன்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜெபத்துல சொன்னாங்க. எத்தனை நீங்க கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா இறைவார்த்தை சொல்லுகின்றது, தொடக்க நூல் 15வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை எடுத்து படிக்கலாமா? தொடக்க நூல் 15வது அதிகாரம் இறைவார்த்தை 6. ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அவர் முழுமையாக அவர் நம்புகின்ற பொழுது அவர் நீதிமானாக மாற்றப்பட்டார். இதுதான் நீதிமானா. நம்ம இப்ப யாரும் நம்ம நீதிமான் இல்லை என்று யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு தான் அடி. நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் அடி வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். உங்க நம்பிக்கை உங்களிடத்தில் இல்லை. இறைவார்த்தை சொல்லுகின்றது, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு அதற்கு முழு விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக மாற்றப்படுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு கடைசி சகோதரி அந்த வார்த்தை அறிக்கையிடன்னு சொல்லி சொன்னாங்க. இது ரோமர் 6:22 இன்னைக்கு அறிக்கையிட்டு எல்லாரும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்துல சொல்லிட்டு போய் இடையில சொன்னாங்க. என்ன வார்த்தை அது? 6:22. நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையாகிவிட்டேன், இதனால் நான் காண்பது தூய வாழ்வு. தூய வாழ்வு. அதனால் எனக்கு கிடைப்பது நிலை வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். அப்போ 6:22 6:22 அதை சொல்லுகின்ற பொழுது என்ன இருக்குது? ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், தூய்மையாக்கப்படுகிறோம். இறைவார்த்தை தான் சொல்லுது, நாம் தூய்மையாக பரிசுத்தர்களாக மாற்றப்படுகின்றோம். கடவுளுக்கு அடிமையாக என்னை ஒப்பு கொடுத்து நான் இனிமேல் பாவத்திற்கு அடிமை இல்லை என்று இறைவார்த்தை எப்படி, எதனால? கிறிஸ்து எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் கழுவி விட்டார் என்று நான் முழுமையாக நம்புகின்ற பொழுது நான் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையாக்கப்படுகின்றேன். கடவுளுக்கு அடிமையாக்கப்படுகின்ற பொழுது நான் பரிசுத்தமாக வளர்க்கப்படுகின்றேன். பரிசுத்தமாக வாழ்வது என்பது நீதிமான்களாக வாழ்வது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் சொல்றார். Praise the Lord. Hallelujah. Hallelujah.
அப்போ நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல போராட்டங்கள், அங்க என்ன நடந்தது, கடைசியில அவங்க கரை இறங்குற வரையிலும் போராட்டம் இருந்துச்சு. இதுதான் நம்ம உலகத்தில் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையின் பயணம். எப்படி அவர்கள் ஒரு பக்கத்தில் ஏறி அடுத்த பக்கத்துல சேருகின்ற வரையிலும் அவர்கள் பிரச்சனை மத்தியில வந்தாலும் அவர்கள் முழுமையாக எங்க இருந்தாங்க, யாரோட இருந்தாங்க, கடவுளின் வார்த்தையோடு, கடவுளின் வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு இடையில விழுந்த பொழுதும் அவர்கள் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு பயணிக்கின்ற பொழுது அந்த பயணத்தின் நடுவிலே பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் அவர்கள் நிறைவாக இருந்தார்கள். தொடக்கத்தில் பயணத்தில் ஒரு குழப்பம் இருந்தது, பயம் இருந்தது. அது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய படகுல ஏற்றின உடனே எல்லாம் என்னாச்சுது, அமைதியாயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு பயணிக்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அமைதியாக மாறும். பிரைஸ் தி லார்ட். அவர் வார்த்தை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. காற்றை எறையாதே, கடலை எறையாதேன்னு சொல்றது. கடலை எறையாதே, காற்றை எறையாதே, அது தொடக்க நிலை கிறிஸ்தவர்களுக்கு. அது மத்தேயு 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? மத்தேயு 8வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 23 34 உள்ளதுல அப்படியே ரெண்டு மூணு அதுலயும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூன்று சுவிசேஷத்தில் நீங்க பார்க்கலாம். அதுல பார்க்கின்ற பொழுது அவர் தலையணை வச்சு தூங்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிதானா? இயேசு கிறிஸ்து நாங்க என்ன பண்றோம், தினமும் கோயிலுக்கு போறோம், தினமும் ஜெபமாலை சொல்றோம், தினமும் எங்க வாழ்க்கையில நாங்க கோயில் காரியத்துல அப்படி விழுந்தடிச்சு செய்யறோம், எல்லாம் செஞ்சோம். ஆனா இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்கிறார். அப்புறம் எங்கேயாவது விழுந்தடிச்ச பிறகு ஐயோ அப்பா ஆண்டவரை காப்பாத்தும் அப்படின்னு சொன்னா அவர் எழுஞ்சி ஐயா கத்தாம இரு அப்பதான் சொல்றார். இது தொடக்கத்தில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. நாம் தொடக்க நிலையில் இருப்பவர்கள் அல்ல. இந்த ஜபக்குழுவில் உள்ளவர்கள் இன்று தொடக்க நிலையில் இருப்பவர்கள் அல்ல. நாம் இறை வார்த்தையோடு இயேசு கிறிஸ்துவோடு பயணிப்பவர்கள். இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் வரும், எல்லோருக்கும் வரும். இந்த சூழ்நிலைகள் மத்தியில தான் பயணித்தான். அது சொல்றாரு, உலகத்தில் துன்பம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன், நான் தந்தையோடு இருந்து ஜெயித்தேன், நீங்களும் என்னோடு இருந்து ஜெயிக்க வேண்டும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் இருந்தால் நாம் என்ன பண்ண முடியும், இந்த உலகை நீங்கள் ஜெயிக்க முடியும். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பயந்து குழப்பத்தில் ஓடுவதற்காக நபர்கள் அல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகை ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த வார்த்தையை தான் சின்னப்ப சொல்வார், நான் நல்லதொரு போராட்டத்தில் ஓடினேன், போராட்டத்தை முடித்து விட்டேன். சொல்றாரு, இப்படித்தான் இந்த பயணத்தில் தான் நானும் போனேன், இப்படித்தான் படகு என்ற வாழ்க்கை பயணத்துல நானும் போனேன், பயணித்தேன். ஆனால் நான் நல்லதொரு போராட்டத்தை ஓடி முடித்து விட்டேன், இனிமேல் எனக்கு வைத்திருப்பது வெற்றி வாகை. பிரைஸ் தி லார்ட். மாறுதட்டி சொன்னார். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நாமளும் இந்த வாழ்க்கையில பயணத்துல போயிட்டு நிறைவுல சொல்லணும், மாறுதட்டி சொல்லணும், நான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை ஓடினேன், என் தேவன் விரும்பிய வாழ்க்கையை நான் ஓடினேன், அவர் எனக்கு கொடுத்த அழைப்பில் நிலைத்து நின்று ஓடினேன், நான் வெற்றி பெற்றேன், இனிமேல் எனக்கு இருக்கக்கூடியது வெற்றி வாகை என்று நம் நாவு அறிக்கையிடணும். இப்ப நம்மகிட்ட சொன்ன அறிக்கையிட முடியுமா? எத்தனை பேரால் அறிக்கையிட முடியும்? அந்த ரெடியா இருக்கிறோமா இப்போ? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யணும். எப்போ? வாழ்க்கையை வெற்றி பெற்றவர்களாக. இன்னைக்கு நான் வெற்றி பெற்றேன்னு சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகேங்களா? இன்னும் போராட்டம் நிறைய இருக்குது வாழ்க்கையில. ஒவ்வொரு நிலையிலும் தீவன் கொண்டு டெம்டேஷனை கொண்டு வருவான். நான் சொன்ன கூட இன்னும் 2வது டெஸ்ட்டுக்கு போகவே இல்லை சகோதரர்களே. நானும் 2வது டெஸ்ட்டுக்கு போகல. 2வது டெஸ்ட் அது கொஞ்சம் அடுத்த நிலை, பயங்கர இது இன்னும் வாழ்க்கையில இன்னும் அடுத்த ஒரு படி. ஓகேயா? இப்போ நான் சொன்னது எல்லாமே டெம்டேஷன் என்ற சோதனை, அதாவது பாவத்தில் விளைவிக்கக்கூடிய சோதனைகளிலிருந்து வெற்றி கொள்வதை குறித்து நான் பேசினேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை வெற்றி கொண்டாதான் அடுத்து என்ன பண்ணுவான், சாத்தானால் நெருங்கி வர முடியாது. சாத்தான் ஓடி வந்து காலில் கிடப்பான், ஐயோ நீ என்ன தொலைக்கியா வந்தீரு, இங்க விட்டு போகும். சின்னப்பர் வரும்போது சொன்னச்சா இல்லையா? சின்னப்பர் போயிட்டு இருக்கும்போது சொல்லிச்சா இல்லையா? இவர்கள் கடவுளின் மனிதர்கள் சொல்லிச்சு, கை காட்டி மக்கள்கிட்ட. தீயாவி சொல்லிச்சு, இவர்கள் கடவுளின் மனிதர்கள். அவர் போனார், கொஞ்ச நாளைக்கு அமைதியாக உட்காந்துட்டு ஒரு நாள் சொன்னார், போ ஓடி போ அப்படின்னார். ஓடி போச்சு. ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுக்குத்தான் இந்த வாழ்க்கையின் போராட்டத்தை வெற்றி கொள்வதற்காகத்தான், இந்த டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணுவதற்குத்தான் நம்ம இப்போ ஓடிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகணும்.
நம்முடைய நிலை இங்கே நிற்பது அல்ல. இன்னும் அடுத்து 2வது சோதனை இருக்குது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23 நினைக்கிறேன். எடுத்து படிக்கலாமா? 21 அல்லது 23. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23 அல்ல 8, 7 அல்லது 8. எடுத்தவங்க படிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் 7 மீது படிங்க சிஸ்டர். 7 படிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து போதும். Praise the Lord. அழிவுறக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகின்றது. நம்ம டெம்டேஷன்ல இருந்தே வெளியே வரல, இன்னும் எங்க நெருப்புல புடமிடுறது. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. Praise the Lord. நீங்க வீட்டில் உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க. உண்மையிலே நான் என்னுடைய டெம்டேஷன் அந்த உலகத்தை சார்ந்துள்ள இந்த பாவத்தில் விழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நான் முழுமையா வெளியே வந்துட்டேனா? டெம்டட். ஏன்னா நான் பாவம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய பாவ வாழ்க்கை மட்டுமல்ல, ஆசை. அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சா எனக்கு நேரம் இல்லை. ஓகேங்களா? ஆசை, சின்ன சின்ன ஆசை நம்மள அப்படியே பாவத்தில் கொண்டு போய் விடும். ஆசைகள் என்ன தெரியுமா? ஆசையில் ஒரு சில இது சிஸ்டர் கூட ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாமா சிஸ்டர்? ஓகே, தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். சரி, டெம்டேஷன் சொல்லக்கூடிய வெளியே எங்கேருந்து வரப்போறதில்ல, சின்ன சின்ன ஆசை. எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா? என்ன என் கணவர் என்ன ரொம்ப அன்பு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. என்னோட மாமன் மாமியார் என்னோட குடும்பத்தை என்ன அன்பு செய்யணும், என் பிள்ளைங்க என்ன அன்பு செய்யணும், என் உறவினர்கள் என்ன அன்பு செய்யணும். இது ஒரு ஆசை. இது கிடைக்கலன்னு என்ன ஆகுது? they have into the depression. அவங்க உடனே என்ன பண்றாங்க? மன அழுத்தத்துக்குள்ள போறாங்க. Praise the Lord. Excuse me. ஓகே, சின்ன ஆசை, ஒரு சின்ன ஆசை தான். என்னது? என்ன என் கணவர் ரொம்ப அன்பு செய்யணும், என்ன என் மாமியார் மாமனார் அன்பு செய்யணும், என் குடும்பத்தில் உள்ளவங்க சகோதரர்கள் என்ன அன்பு செய்யணும், இந்த சமுதாயம் என்ன அன்பு செய்யணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஓகேங்களா? நேரம் கிடையாது நிறைய சொல்றதுக்கு. சரிதானா? அப்ப இதை சொல்லும் பொழுது என்ன ஆகுது? ஏதோ ஒரு பக்கத்துல கிடைக்காத போது நம்ம என்ன பண்றோம்? டிப்ரெஷன்ல போயிடுறோம், மன அழுத்தத்துல போயிடுறோம். என்ன அவர் அன்பு செய்யல. அப்புறம் என்ன ஆகுது? வார்த்தை அவருக்கு எதிராக முணுமுணுக்கிறோம், அந்த நபர்களுக்கு எதிராக முணுமுணுக்கிறோம், அவர்களுக்கு எதிராக செய்ய தோன்றுறது. சில காரியங்கள் இனிமே அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது தோணுது. சின்ன சின்ன காரியங்கள். என்ன ஒரே ஒரு காரியம் என்ன இருந்ததுங்க? ஒன்று ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்தது? ஒரு ஆசை. என்ன அவங்க அன்பு செய்யணும். மாறாக நீங்க ரிவர்ஸ்ல பண்ணி பாருங்க. நான் என் குடும்பத்தை அன்பு செய்வேன், நான் என் கணவரை அன்பு செய்வேன். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கட்டும், நான் என் மாமன் மாமியார் அன்பு செய்வேன், நான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அன்பு செய்வேன், என்னுடைய உறவினர்கள் அன்பு செய்வேன், நான் போகக்கூடிய இடத்துல பார்க்கக்கூடிய மக்களை நான் அன்பு செய்வேன். செஞ்சு பாருங்க. அந்த ஆசை இதே தான், நான் சொன்னதுதான். அது ஆசையாக இருந்தது. இதுவும் ஒரு ஆசை. இதை நீங்க உங்களுக்குள்ளாக நீங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது அந்த அன்பு மாறாக உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். Praise the Lord. ஆனா என்னென்ன இருக்குது? ஏமாற்றம் வரும் பொழுது அங்கே குறை பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மளை அறியாமலே நாம் பாவத்தில் தள்ளப்படுகின்றோம். இன்னொரு பக்கத்து வீட்டை பார்ப்போம், இல்லது யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒருத்தங்க சொல்லி கேட்கும், அண்ணா ஏன் கூட படிச்சவன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான் பாரு, நான் எப்படி இருக்கேன் பாரு, ஏன் எங்க வீட்டுக்காரர் சரி கிடையாது, இல்லை அவனுக்கு வந்த வாய்ச்ச மனைவி சரி கிடையாது. கம்பேரிஷன். Praise the Lord. Hallelujah. அதே இது, எனக்கு ஒரு அருமையான கணவர் கிடைத்திருக்கிறார், எனக்கு ஒரு அருமையான மனைவி, எனக்கு அருமையான குடும்பம், அருமையான வீடு. எனக்கு இந்த வீடு இல்லைன்னா கூட இந்த இருப்பதற்கு ஒரு வீடை கடவுள் கொடுத்திருக்கிறார்ல, இப்போ அதுக்கு நன்றி சொல்லி பாருங்க. நன்றி சொல்லி பாருங்க. அதுல இருப்பதுல நீங்க நன்றி சொல்லி பாருங்க. கம்பேரிஷன் இட் லீட்ஸ் டு தி சின். உங்களை பாவத்தின் வாழ்க்கைக்கு கொண்டு போகும். ஆனால் இருப்பதில் நிறைவு கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லி பாருங்க. உங்களில் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். சின்ன சின்ன காரியங்கள். இப்படி நீங்க ஒவ்வொரு காரியத்தில் நீங்க போனோம் நீங்களேன், இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இழந்து போய் நிற்கக்கூடிய காரியங்கள். இன்று நாம் இழந்து நிற்கக்கூடிய காரியங்கள் இப்படி சின்ன சின்ன காரியங்கள். எனக்கு ஒரு சின்ன ஆசை, இதெல்லாம் ஒரு ஆசை. அவர்களைப் போல நான் இருக்கணும், எனக்கு இது வேணும், நான் இப்படி இருக்கணும்,
ஒரு ஆசை. அது எப்பொழுதாவது ஏதோ ஒரு வடிவில் அது நிறைவேற முடியாமல் இருக்கலாம், அல்லது காலம் தாழ்த்தப்படலாம். அப்ப என்ன நடக்குது? என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் சரி கிடையாது. கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதர சகோதரியே, சின்ன காரியம், ஒரு மிக சிறிய ஆசை. என்ன பிரதர், ஆசை இருக்கக்கூடாதா? ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான வழிகள் தான் நாம் கற்றுக் கொடுக்கிறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையை அது கடவுள் செஞ்சு தருவார். நீங்க நன்றி சொல்லி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். எப்படி நன்றி கிடைக்கணும்? ஆண்டவரே இதை கொடுத்துட்டீங்க, நன்றி ஆண்டவரே. I received it from your treasure. உங்களுடைய பொக்கிஷத்திலிருந்து, ஒப்பற்ற செல்வத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. I am filled with என்னுடைய மனது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, நன்றி சொல்லி பாருங்க. என்ன பிரதர் இப்படியோ பிரச்சனையில் உட்கார்ந்து இருக்க, நீங்க எப்படி சொல்லுங்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். போராட்டத்தின் மத்தியில மகிழ்ச்சியோடு ஓடுவதற்கான வழிகள் அது. போராட்டம் உங்களை தொட முடியாமல் இருப்பதற்கான வழிகள் அது. உங்களை சுத்தி போராட்டம் இருக்கும், உங்களை தொடாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மன நிறைவோடு, அமைதியோடு, மகிழ்ச்சியோடு, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து உங்கள் பயணம் எப்பொழுதும் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடவிடாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்கு பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென். Praise the Lord. God bless you all. Praise the Lord. Thank you, brother. God bless you.